ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநியாயத்துக்கு போய் சத்தியம் பண்ணி பூ போட்டு அழியதுக்கு நீயே காரணமாக போறியே. அப்படியா? அப்ப போய் இந்த கல்யாணத்தை வர சொல்லு. கல்யாணமா? டேய், அவன் சொந்த ஊருக்கு போயிருக்கான்டா. இல்லையே, நேத்து காலையில அவன் தான் சமைச்சுக்கிட்டு இருக்கான்னு நீ தானே சொன்ன என்கிட்ட. இல்ல அது நேத்து காலையில நடந்தது. இப்போ இன்னைக்கு நைட்டு அவரோட ஊர்ல இருந்து ஏதோ க்ளோஸ் ரிலேட்டிவ் இறந்து போயிட்டு தான் போன் வந்துச்சு. அதனால கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு மாமா தான் பஸ் ஏற கொண்டு போய் விட்டுட்டு வந்தாருடா. எங்க சொல்லுங்க. ஆமா, எந்த பக்கம்? எங்க கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு. மாப்பிள கிளாம்பாக்கம். ஐயோ, பஸ் ஸ்டாண்ட் அருமையா இருக்கு. வேலை படலாம் செம்மையா இருக்கு. ஏர்போர்ட் மாதிரி பெருசா இருக்கு மாப்பிள. பாத்ரூம்ல பல ஃபாரின் மாதிரி இருக்கு. இன்னொரு வாட்டி கூட்டி போறேன், கவலைப்படாத. அது எப்படி நந்தினி ஊருக்கு போற நேரம் பார்த்தே கல்யாணம் ஊருக்கு போயிருக்கான்? அதுக்கு என்னன்னா பண்றது? மனுஷ வாழ்க்கை அப்படிதானே. யாரு எப்ப இருப்பா எப்ப மண்டையை போடுவான்னு யாருக்கு தெரியும்? இல்ல மாமா? ஆமா, இந்த மண்டை போடுற மேட்டரை என்ன பத்தி சொல்றேன்? இல்ல, நீங்க வேறங்க. உங்க தலை மேல சத்தியம் பண்ணல, அதுக்காக அவ சொல்றா. டேய் சூர்யா, என்னடா சொன்னா நம்புடா. நம்பற மூஞ்சி. நீங்க யாருமே நம்புற மாதிரியான மூஞ்சிகளே இல்ல. 100 வார்த்தை சொன்ன மாப்பிள. நீங்களாம் நம்புற மாதிரியும் கிடையாது, நம்பவும் மாட்டேன். நந்தினியே வந்து என்கிட்ட சொன்னாலும் அவ என்னை விட்டு போறேன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். நீங்க தான் என்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க. கெட் லாஸ்ட். உங்க மூஞ்சி எல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. ஏய், இதுக்கு மேல உன்கிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஏய், நான் கீழே போறேன். நீ அட்லீஸ்ட் அந்த மாத்திரையாவது போடு. ஏய் சுரேகா, போங்க போய் அவனை தூக்குங்க. இப்ப என்னால முடியாதுமா. உன் தம்பி இப்பதான் ரிமோட்ல அடிச்சா நீ வேற மண்டையில சத்தி பண்ணிருக்க. மாத்திரை நீ எடுமா. டேய் வாடா. டேய் சூர்யா, விடு சொல்றல. கேளு வாடா. மாத்திரையை போடணும். டேய் வாடா. சொன்னா கேளு சூர்யா, எழுந்திரு. மாப்ள மாத்திரை போடு. விரல மட்டும் கடிக்காம மாத்திரை முடிங்க. இந்த மாப்ள தண்ணி குடி. மாத்திரை உள்ள போயிடுச்சு. மாதவி, இப்போ உனக்கு ஓகே தானே? சுரேகா, எங்க ஏமாத்து படு. நந்தினி 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 நந்தினி, நீ இல்லன்னு பொய் சொல்றாங்க. நந்தினி, எனக்கு தெரியும். நந்தினி எங்க இருக்க? ஐயோ மாமா. மாப்ள கூப்பிட்டியா மாப்ள? ஐயோ ப்ளீஸ் யா, நந்தினியை கூட்டிட்டு வா. நந்தினியை ப்ளீஸ் யா கூட்டிட்டு வா. நந்தினி தானே மாப்ள, இப்ப போய் கூட்டு வந்துறேன். நீங்க வேற எங்க வாங்க. சும்மா வரங்க. ஊருக்கு போய் கூட்டு வரேன்னு சொல்லுவாமா. நந்தினியை கூட்டிட்டு வா. நீ தூங்கு மாப்ள. நான் எவ்வளவு செலவானாலும் சரி கிளாம்பாக்கம் போய் பஸ் பிடிச்சி போய் கூட்டு வந்துறேன். சரியா? நீ தூங்கு மாப்ள. எப்படி நடிச்சு சும்மா இருக்க முடியல. ஷார்ப் மாப்ள, இங்கதான் இருக்கேன். மரியாதையா நந்தினியை வர சொல்லு. உங்க என்னத்தான் மாப்ள மரியாதையா சொல்லு. சொல்லி சரி மாப்ள. கூப்பிடுயா. சரி மாப்ள. போயிட்டாமா, அதான் அப்படி பேசுறேன். நந்தினியை கூட்டிட்டு வாயா. ஏமா போறத பத்தி இன்னும் முடிவு எடுக்கலையா? நீங்க போங்க. அவன என்ன அடிச்சு வாக்கா. வரேன்டி. ஏய், என்னாச்சு மாதவி? ஏன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? மா, அக்கா செம அப்செட்ல இருக்காமா. அதான் பார்த்தாலே தெரியுதே. என்ன பிரச்சனை? மா, அவன் என்னம்மா எவ்வளவு சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறான். எப்ப கண்ணு முழிச்சாலும் நந்தினி நந்தினின்னு அவ பேரே தான் சொல்லிட்டு இருக்கான். நானும் என்னென்னமோ வகையில அவ இங்க இல்லன்னு சொல்லியும் பார்த்தாச்சு, நம்பவே மாட்டேங்கிறான். மா, நம்பாதது மட்டும் இல்லம்மா, அவ இங்கதான் இருப்பா, விட்டுட்டு போயிருக்க மாட்டா. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கை இருக்குல்லம்மா. அதான் ரொம்ப பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு அவன் மனச இவ அப்படியே மயக்கி வச்சிருக்காமா. இந்த மாதிரி நிலைமையிலயும் நம்மள விட்டுட்டு போயிட்டாலேங்கிற எண்ணம் தான் அவன் மனசுல உருவாகணும். இதுதான் ஆக்சுவலி நம்மளோட டார்கெட்டு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அது நடக்கவே இல்லம்மா. அவன் மனசுல நந்தினி நந்தினின்னு அவன் நினைப்பு மட்டும்தாமா ஓடிக்கிட்டே இருக்கு. நாம பிளான் பண்ண மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவளை விரட்டி அடிச்சுட்டா பரவாயில்ல. ஒருவேளை அது முடியாம போய் அதுக்கு நடுவுல சூர்யாக்கும் சரியாகி அவன் வெளியில வந்து அவளை மீட் பண்ணிட்டானா, அதுக்கப்புறம் முன்ன இருந்ததை விட அதிகமா அட்டாச்மெண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாத நிலைமைக்கு வந்துரும். அக்கா, அது மட்டும் இல்லக்கா,
நாம தான் இதெல்லாம் செஞ்சோம். அவளை இதே வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பொய் சொல்லி நடிச்சோன்னு மட்டும் தெரிஞ்சது அவனுக்கு, கண்டிப்பா பெருசா பிரச்சனை பண்ணுவாமா. ஒண்ணு நம்மள வீட்டை விட்டு அனுப்புவான், இல்லைன்னா அவன் வீட்டை விட்டு போயிடுவான். மா, நீங்க என்னமா எல்லாத்தையும் அமைதியாவே கேட்டுட்டு இருக்கீங்க? வேற என்னடி பண்ண சொல்ற? நீங்க 2 பேரும் ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. மா அப்படிலாம் இல்லம்மா. ஆரம்பத்துல அவ சரியான பட்டிக்காடு, இவளுக்கெல்லாம் என்ன தெரியும் நானும் குறைச்சலதாம்மா நினைச்சேன். ஆனா இப்போ எவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிறா பாத்தீங்களாமா. அந்த நந்தினி அண்ணாக்காக என்ன வேணாலும் செய்வா, அவளுக்காக அண்ணா என்ன வேணாலும் செய்வான். அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஹே, எதுக்குடி 2 பேரும் இந்த அளவுக்கு பதறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க போறதில்ல. அம்மா, ஆனா எதுவுமே நினைச்ச மாதிரி நடக்கவே மாட்டேங்குதேம்மா. இப்ப என்ன உங்களுக்கு? சூர்யா நாம சொல்றத நம்பணும், அவ்வளவுதானே? ஆமா, ஆனா நான் தான் எந்த வகையில சொன்னாலும் கொஞ்சம் கூட அவன் நம்பவே மாட்டேங்கிறானே. அஃப்கோர்ஸ், நாம சொன்னா எப்படி நம்புவான்? சொல்ல வேண்டியவங்க சொன்னா நம்பி தானே ஆகணும். புரியலையே. ஒருவேளை அப்பாவை சொல்றீங்களாமா? அப்பா சொன்னா சூர்யா நம்புவான் தான், ஆனா அவர் எப்படிமா சொல்வாரு? அப்பா சொன்னா கூட அவன் நம்புவானாங்கிறது ஒரு டவுட் தான். ஆனா நான் சொல்ற ஆள் சொன்னா கண்டிப்பா கண்ணை மூடிக்கிட்டு அதை நம்புவான். அப்படி யாருமா அது? அப்பாவை விட சூர்யா யாரை நம்புவான்? விஜி. விஜயா? அந்த விவேக் பொண்டாட்டியா? அவளேதான். அவ சொன்னா சூர்யா டவுட்டே இல்லாம நம்புவான். அது எப்படிமா சொல்றீங்க? வீடு தேடி வந்து சூர்யா அண்ணனை பார்க்கணும்னு அப்படியே பதட்டப்பட்டு உரிமையா எந்த அளவுக்கு நம்ம கிட்ட சண்டை போட்டு கேட்டான்னு பார்த்தல. அவளுக்கு நிஜமாவே இவன் கிட்ட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இருக்குடி. என்னமோ சொந்த தங்கச்சி மாதிரி தான் நடந்துக்கிறா. அதனாலதான் இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் உடனே ஓடி வந்து அவனை பார்த்தா. அந்த உரிமையில தான் நம்ம வீட்டுக்கும் வந்து பேசினான். இவன் மட்டும் சும்மா இல்லையே, அவனுக்கும் அவ ஒரு தங்கச்சிங்கிற ஃபீல் இருக்கிறதுனால தான் அவ வீடு தேடி போய் சீரெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கான். அதனால இந்த விஜி பொண்ணு மட்டும் சூர்யா கிட்ட வந்து பேசுற மாதிரி பேசினா கண்டிப்பா அவன் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் கரெக்ட் தாமா, ஆனா அதுக்கு அந்த விஜி சொல்லணுமே. அவன் நமக்காக எப்படி சூர்யா கிட்ட போய் சொல்வா? சூர்யாவை அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த நந்தினி விஜய அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. இதுல நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடக்க சான்ஸே இல்லம்மா. அது எப்படி சும்மா போய் சொல்லுன்னு சொன்னா சொல்லிடுவாளா? அவ அந்த மாதிரி சொல்றதுக்கான வேலைய நாம செய்யணும்.